நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குழந்தைய யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும். இவருக்கு கிளினிக்ல ரூம் இருக்கு, குழந்தைய அப்படியே பார்த்துக்கணும். ஸோ இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் நான் பெருசாக அதை எடுத்துக்கல. ஏன்னா அப்பாவும் பையனும் தானே இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அந்த பையன் ஒரு கிளினிக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தடன்னு ஓடி வந்துடுறான். அம்மா, ஐ ஒன்ட் கோ தேர். அவர் ஹீ இஸ் நாட் பிஹேவிங் ப்ராப்பர்லி வித் மீ. அந்த பொண்ணுக்கும் ஒரு அதிர்ச்சி, பயம், இவனுக்கா தாங்க முடியல. அப்படி அழுகிற அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அந்த டைமில் தான் விஷயம் எல்லாமே வெளியே வருது. தொடர்ச்சியாக அந்த பையனை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல அப்பா. அவன் வரமாட்டான், அவங்ககிட்ட கூப்பிட்றதுக்கே அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து அடிச்சிட்டான். அதில் சொல்கிறாரு, இந்த பொண்ணு ஷீ இஸ் அ லெஸ்பியனு, இவளுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் கனெக்ஷனு அப்படின்னெல்லாம் தப்பாக பேசுகிறாரு. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போன உடனே நீங்கள் போய் உட்கார்ந்த இடத்துல தான் இதெல்லாம் இருந்தது. நீங்கள் அவங்கள தான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தீங்க, அதனால தான் கணவர்களுடன் உறவு கொள்ளணும். ஐயோ, கேவலப்படுத்துறதுன்னு சொல்கிறேங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். எப்படி போகுது நிகழ்ச்சி? நல்லா போயிட்டு இருக்கு மேம். செமையான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஃபுல்லா. அப்படியா? ஆமாம். சரி, நன்றி. அப்புறம் இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு? இந்த வாரம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வழக்கு. நல்லா படித்தவங்க நம்ம கதாநாயகி, சரியா? அந்த பெண் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணது ஒரு டாக்டர். அவங்க பேர் மாதவி. நல்லா இருக்குல்ல பேர்? இது வரைக்கும் வைக்காத பெயராக இருக்குது. இந்த வழக்கு நீண்ட நாட்கள் நடந்த ஒரு வழக்கு, மனதை உலுக்கிய வழக்கு எனக்கு. அதனால் ஒரு கட்டத்தில் நானே என்ன பண்ணினேன்னா, சில கேள்விகளை கேட்க முடியாமல், ஒரு ஆணிடம் கேட்க முடியாமல், சக வக்கீலை கூட வச்சு அவங்கள பேச சொல்லி கேட்க சொல்லி அப்படியெல்லாம் கூட இந்த கேஸை நடத்திருக்கேன். அதனால் இந்த கேஸை நான் முழுமையாக நடத்தினேன்னு என்னால் சொல்ல முடியாது. இது சொல்லணுமாங்கிற அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் இதில் என்னென்னா, ஒரு அருமையான திறமைசாலி அந்த பெண். நல்லா படிச்சிருக்காங்க. முதல்ல வெறும் டாக்டருக்கு மட்டும் படிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது ஒரு டாக்டர் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது போய் ஒரு அடிப்படையில் படிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் போய் அவங்களுடைய மாமியார் அல்லது அவங்க மாமனார், அதில் யார் இருக்காங்களோ டாக்டர் யாரோ, அவங்களுடைய கிளினிக்கில் போய் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சிட்டு இருந்தாங்க. சின்சியர் டு த கோர். ஸோ அடுத்தடுத்து திருமணம் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அடுத்து ஒரு குழந்தை, அப்புறம் குழந்தைக்கான அந்த 10 மாத காலம் காத்திருத்தல், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அப்படின்னு அவர் படிக்க நினச்சாலும் கூட அவரால் மேற்கொண்டு படிக்க முடியல. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு விஷயந்தான் கணவன் வீட்டாரிடம் கேட்டார், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் மேற்கொண்டு படிக்கணும், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுவும் டாக்டர் குடும்பத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போமெல்ல அதெல்லாம் தாராளமாக படிங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், வக்கீல் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வக்கீல், அப்பா வக்கீல், மகன் வக்கீல், அப்புறம் அடுத்தடுத்து தலைமுறைன்னு பல தலைமுறைகள் உள்ளவங்கெல்லாம் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெயர் பெற்ற ஒரு குடும்பம். அப்போது அவங்க ஒரு நாள் பார்க்க வராங்க. நம்ம பார்க்க வரும்போதே இந்த மாதிரி எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, என்னுடைய கணவர் எனக்கு அனுப்பியிருக்காரு, அப்படி இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காராம் சென்னை ஃபேமிலி கோர்ட்டில். அந்த ஃபேமிலி கோர்ட்டில் போட்டிருக்கிறதுனால தான் உங்களை பார்க்க வந்தேன், நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன விஷயம் என்னன்னு பார்த்தா, அவர் ரெஸ்டிடியூஷன் தான் போட்டிருந்தார் கணவர். அவர் ரெஸ்டிடியூஷன் தானே போட்டிருக்காரு அப்படின்னு. மேடம், அதை விட கொடுமையான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க மேடம் அப்படின்னு. ரெஸ்டிடியூஷன் என்ன மேடம்? சேர்ந்து வாழ்வது. ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வாழ்வதற்கான மனுவை தானே போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். வேண்டான்ட்டு போங்க, ஆர்டரே கிடச்சாலும் அது ஒரு செல்லாத ஆர்டரு, அந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு. அதனால் இதை பற்றி எதுக்கு கவலைப்படணும்?
இல்லை இல்லைங்க, ரெஸ்டிடியூஷனை விட கொடுமையான விஷயம் உலகத்திலேயே ஒன்றும் கிடையாது அந்த ஆளோட அப்படின்னு அவங்க சொல்ல போவேன். சரி என்னன்னு பார்ப்போம். வெரி ஸ்மார்ட் லேடி வந்தாங்க, உட்காந்தாங்க, பாயிண்ட் பிளாக்க எல்லாத்தையும் எதை பற்றியும் வந்து இது இல்லாமல். ஆனால் அவங்க பேசும்போது, அவங்க குழந்தைய பற்றி பேசும்போது மட்டும் ஒரு எமோஷ்னலாக ஆனாங்க. அதுதான் நான் அவங்கள ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறது. சரி, நீங்கள் இப்போ வெறும் நோட்டீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கு. நோட்டீஸ் இந்த சென்ஸ் இந்த தேதியில் இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்க போகுது அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அது நோட்டீஸ் வாங்கிட்டு நீங்கள் வாங்கன்னு. இல்லை எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்க அப்படின்னா. சரி வாங்க பார்த்துக்கலாம். அந்த தேதியில் அந்த வழக்கை நான் எடுத்துட்டு, வழக்கை எடுக்கும்போது இது இந்த அளவுக்கு என்னை பாதிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் போய் அந்த நாளில் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போய் இவங்க நின்ன உடனே அதர் சைடும் வந்திருந்தாங்க, அவங்க வக்கீலோட வந்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வந்து வெறும் சம்மன்ஸ் மட்டும்தான் வந்தது, எனக்கு வந்து என்ன பெட்டிஷனோ அந்த காப்பி வரல அப்படின்னு. அப்போ வந்து அந்த அம்மா ஜட்ஜம்மா இருந்துட்டு, முதல்ல காப்பியை கொடுங்க எல்லாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நாங்கள் பாஸ் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் காப்பி வாங்கினோம். உடனே படிக்கலை. அதுக்கப்புறம் டேட் கொடுத்துட்டாங்க. ஃபேமிலி கோர்ட் நடைமுறை என்னென்னா, ஒரு கேஸ் போட்டாலும் உடனே எல்லாம் விசாரணையெல்லாம் இருக்காது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிட்டா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கவுன்சிலிங் மேடம் அப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட சொல்ல. அதெல்லாம் வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், தி ஆக்ட் கிளியர்லி சேஸ் தட் யூ ஷுட் கோ. ரெண்டு பேரும் நீங்கள் போய் பேசுங்க. இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஜாயினிங் டுகெதர் தட் ஷுட் பி ட்ரைட் ஃபஸ்ட் அப்படி. ஸோ அதுக்காக நான் எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயின். இல்லை நீங்கள் போங்க. நாங்கள் போயிட்டு முதல் நாளே கவுன்சிலிங் போட்ட உடனே அந்த பொண்ணை போய் சொல்லிட்டா, அட் எனி காஸ்ட் ஐ எம் நாட் கோயிங் டு லிவ் வித் தட் மேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க கவுன்சிலர்ஸ் அவங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துருக்காங்க. அவரை நான் சேர்ந்தே தீருவேங்கிறாரு, இந்த அம்மா நான் சேரவே மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு இதில் கவுன்சிலிங் பண்ண முடியலன்னு அடுத்த தடவை வாங்கினாங்க. அடுத்த தடவை இந்த டாக்டர் போகலை, அவங்க கணவரும் ஒரு டாக்டர் போகலை. அப்புறம் அதில் வாங்கி படித்ததுக்கப்புறம், எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு எல்லா நோட்ஸும் கொடுங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைங்கிறது கணவன் மனைவிக்குள்ளார நிறைய வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பேசினதே என்னன்னு சொன்னால், மேட்ரிமோனியல் மேட்டர்ஸில் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அமைதியாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சி நம்ம வழக்கு எண்ணில் பேசக்கூடியது. ஸோ அப்படித்தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து பேசின போதும் அந்த பாயிண்ட்ஸு மற்றதெல்லாம் பார்த்த போதும் தான் தெரியுது, ஏற்கனவே அந்த அம்மா கிரிக்கெட் பேட்டால் கூட அடி வாங்கியிருக்கா. யார்? டாக்டர். ஐயோ அடிப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்ன டாக்டர் நீங்கள்லாம் டாக்டராக இருந்துட்டு எப்படின்னு. டாக்டராக இருந்தால் அடிக்க மாட்டாங்களா இருக்குமா மேடம்? இப் அந்த பையன் வந்து ஒரு மிருகமாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தானே நடக்கும், இட் ஹேப்பன்ஸ். அப்போது இதெல்லாம் சொன்ன போது சரி அப்புறம் தான் கேட்டேன், என்ன பிரச்சனை இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை ரொம்ப நாளாகவே வந்து எங்களுக்குள்ள பிரச்சனையாக தான் இருக்குது. நான் வந்து அங்கே போனேன், மாமியாரோட ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு வந்து கன்சல்டேஷன்ஸ்னு கொடுத்தாங்க. அப்புறம் நானே கன்சல்டேஷனில் எல்லாம் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு நடுவில் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பேத்துக்காக நான் அங்கே போனேன் எங்கள் அம்மா ஊருக்கு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் கழித்து நான் இங்கே வந்தேன். அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு நடுவில் வந்து அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, அதுக்கு நடுவில் பெரிய பிரச்சனைன்னு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து அவர் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு ஆள், ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்குது. சரி அதனால் என்ன அவருக்கு இருந்துட்டு போகுது. இல்லை நான் வந்து ஸ்லோவாக இதில் எல்லாம் வந்து அவங்க அம்மாக்கிட்டேயே கூட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கிறேங்கிறதே அவருக்கு ஒரு உறுத்தலை. சரி விடுங்க, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தது என்ன, அப்புறம் வந்து குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க போனேன். ஒரு முக்கியமான கல்லூரியில் நான் போய் படித்தேன். வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் எம்டி படிப்பாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து எம்டி படி. ஸோ அதெல்லாம் படித்து வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் என்னோடய ப்ராக்டிஸ் வந்து நல்லா இருந்தது. நான் பண்ணுற ப்ராக்டிஸை பார்த்து பேஷண்ட்ஸ் போய் சீனியர் டாக்டர்கிட்ட, மாமியார் மாட்ட வந்து நல்லா பார்க்குறாங்க, நல்லா குணப்படுத்து, இது மாதிரிலாம் சொல்ல உடனே அவங்களும் ஒரு அக்கறையோடு என்னை வந்து என் மீது ஒரு அன்பு ஒரு மரியாதை அப்படி காட்டினாங்க. பட் அது வந்து என் வீட்டுக்காரருக்கு சகிக்கலை. அதனால் என்னை வந்து டவுன்கிரேட் பண்ணணும்
என்ன கீழே தள்ளணுங்கிறதுக்காகவே எப்போவும் வந்து பேசுறது, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துனா நீ போயிடணும்னு சொல்கிறது அப்படின்லாம் என்னென்னமோ பேசினாருங்க மேடம். அதெல்லாம் நான் கவலையே படலை. அவர் என்ன வேணால் சொல்லட்டும். நான் எங்கள் மாமனார் மாமியாரோட அந்த வீட்டில் இருக்கேன், குழந்தையோடு இருக்கேன். நான் ஒரு டாக்டர், அவங்க டாக்டர், அவங்க அப்பா அம்மா டாக்டர். நான் வந்து அந்த இதை நான் விட விரும்பலை. என் குழந்தையோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவர் என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஆளுக்கு குக்கெல்லாம் போட்டிருந்தேன். 2 குக் இருக்காங்க, அவங்கெல்லாம் சமைப்பாங்க. அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷனை பார்க்க போவேன், மேற்கொண்டு கல்வி கற்கிறதுக்காக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ லைஃப் நான் வந்து இதோடவே தான் நான் போனேன். ஆரம்ப காலத்திலேருந்தே என்னை எப்போ பண்ண உனக்கு நான் கொடுக்காம போயிடுவேன், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன், நீ வெளியே போ, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டேன். பட் பியாண்ட் தட் ஐ லிவ்டு கேம். அவருக்காக அல்ல, என் குழந்தையுடைய எதிர்காலம் செஞ்சிடக்கூடாது. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ரொம்ப ரெப்யூட்டட் ஃபேமிலி. அதனால் இந்த குடும்பத்தினுடைய அந்த ரெப்புடேஷன் என்னால் வந்து கெட்டு போயிடக்கூடாது. ஐ ரெஸ்பெக்ட் திஸ் ஃபேமிலி. டி ஹார்ஸ் மை ஹஸ்பண்ட். அதாவது அவரெல்லாம் மற்றவங்க எல்லாத்தையுமே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது மேடம். அவங்க வீட்டில் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் பெண்கள்லாம் எல்லாருமே டாக்டர். ஸோ ஒரு ரீசனபிளான ஐடியாலஜி உள்ள ஒரு பொண்ணு. என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், குழந்தையோட இருக்கேன். சரி, அதுக்கப்புறம் அங்கே போய் என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து நல்லா வந்தது. எம்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே அப்படியே எல்லாம் மேலே போகிற மாதிரி தான் பெரிய அளவில் நான் வந்தேன். அப்போ இந்த குழந்தைய யார் பார்த்துப்பா? குழந்தைய வந்து யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும். இவருக்கு கிளினிக்கில் ரூம் இருக்குது, இவர் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கும்போது குழந்தைய அப்படியே பார்த்துட்டு, சரி அப்பா தானே, அவங்க பேரண்ட்ஸ் தான் அவரை கண்டிக்கணும். அதனால் நம்ம அதை பேச முடியாது. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணலையான்னு கேட்பேன், ஏன் வரலையான்னு கேட்பேன். இல்லை நான் இங்கே இருக்கேன், எனக்கு அது புரியும், ஏதாவது ஒன்று வரும், சரின்னு விட்டுடுவேன். தட் இஸ் ஹிஸ் லைஃப், ஹீ இஸ் அன் எஜுகேட்டட் பர்சன், வை ஷுட் ஐ டெல் ஹிம் அப்படின்னு நினைப்பேன். சரி, அதுக்கப்புறமா என்னாச்சு, குழந்தை அவர் கூட இருக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா ஒரு சேஞ்சு தெரிஞ்சது என்னுடைய குழந்தைகிட்ட. குழந்தையாக இருந்தது, இப்போ ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்து அப்படியே வந்துட்டு வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. சரி, போய் அப்பா கிட்ட விளையாடிட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். நோ 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 நோ, ஐ ஒன்ட் கோ தேர், ஐ வாண்ட் யூ மாமி அப்படிங்கும். சரி, என்ன பண்ணினேன், குழந்தை ரொம்ப நம்ம விரும்புகிறான், காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான், சாயங்காலம் இருக்காங்க, இப்போவும் நான் இப்படியே உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குழந்தைய வந்து என்னோட கன்சல்டேஷன் ரூம்லேயே உட்கார வச்சுருவேன். பட் ஆஸ் எ டாக்டர் நான் ஃபீல் பண்ணேன் அது தப்பு நான் பண்ணுறது. ஏன்னா பெண்கள் தான் நிறைய வருவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது நான் பையனை அங்கே உட்கார வைக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன், இல்லை வேண்டாம்ப்பா, நீ அப்பா கிட்ட போயிரு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. ஸோ இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் நான் பெருசாக அதை நான் எடுத்துக்கல, ஏன்னா அப்பாவும் பையனும் தானே இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பையன், நான் போக மாட்டேன், மேலே போக மாட்டேன், கீழே ஹாஸ்பிட்டலில் மேலே அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அப்போவே எனக்கு வந்து தனியாக கன்சல்டேஷன் ரூம் எல்லாம் இருந்ததுனால அவன் திரும்ப இங்கே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பிடிக்கல, அங்கே இருக்க முடியல, நான் உன்னோடு தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னடா பண்ணுறாரு? அப்பா டிவி பார்த்துட்ருக்குறாரு. சரி, நீயும் பார்க்க வேண்டியது தானே. எனக்கு பார்க்க பிடிக்கல. அப்பா என்ன பண்ணுறாரு? படம் பார்த்துட்ருக்குறாரு. நான் பார்க்க பிடிக்கல, நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் வரேன். ஸோ என்ன பண்ணால் நம்ம குழந்தையோட வளர்ச்சி தடைப்படுது. அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு நான் தேவையாக இருக்கேன். பிடிக்கலைங்கிறத விடவும் நான் ரொம்ப தேவையாக இருக்கேன். ஆஸ் அ மதர் ஐ ஓ எ டியூட்டி டு ஹிம். அதனால் என்ன பண்ணுறான், இந்த டைம் எல்லாம் வந்து மாற்றுறான். கிளினிக் டைமில் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் வைப்பாங்க டாக்டர்ஸ், இல்லை 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இவங்களையே தேடி வர்ற கிளையன்ட்ஸ் இருக்கும்போது, பேஷண்ட்ஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டில் லேட் நைட்டில் 9 மணிக்கு கிளினிக் நான் வச்சுக்கிறேன், 9 to 11 நானே வேணுங்கிறவங்க எந்த டைமாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஈவினிங் குழந்தைக்கு உட்காந்து நம்ம பாடம் சொல்லலாம். அப்புறம் அவனை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், கிளாஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், ஸ்விம்மிங் கிளாஸ்ன்னு வைங்க, கராட்டேன்னு வைங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ஷீ டிவோட்டட் ஹர் செல்ஃப் டு தி சைல்டு வந்து நல்லா அட்டாச்சாக இருக்கா அம்மா கிட்ட. அம்மா போக வர பேசுகிற பேச்சு, சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவ் தாட்ஸை அந்த பையன் மனசில் கொண்டு வருது. எந்த அளவுக்குன்னா அம்மா அப்படின்னா அப்படி ஒரு பாசத்தோடு அந்த பையன் இருக்கான். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் வரும்ல, இந்த பொண்ணு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பேஷன்ஸு இப்போது அவங்களுடைய அம்மாவுக்கு, யார் மாமியாருக்கு உடம்பு நிறைய சரியில்லாமல் போய் அந்த அம்மா இறந்து போய்டுறாங்க. இப்போ கிளினிக்கை யார் பார்த்துப்பா? கிளினிக்கினுடைய ஓனர் யாருன்னு கேட்டால் கணவர் தான் ஓனர்.
ஆனால் வர்ற கிளையண்ட்ஸ் மெஜாரிட்டி கிளையண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் தான். அதனால் ஒரு கைனகாலஜிஸ்டுக்கு தான் வந்து அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் போகுது. ஸோ அவங்களுடைய பேர் காப்பாற்றணும். எவ்வளவோ காலமாக இதெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க பேரை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு தான் இருக்குது. அவள் சம்பாதிக்கிற பணம்லாம் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கொடுத்துருவாள். ஏன்னா அவர் தானே ஓனரு, அவரே தானே கணக்கு போட்டு எல்லாம் கொடுக்கணும். அது அப்படியே அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு நான் ப்ரொஃபஷனில் இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து என்ன அப்படி தான் பார்த்துட்டு. இவர் ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டார். இவர் வந்து அங்கே இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்துப்பார், அடிக்கடி போயிடுவார். அப்போ அந்த பையன் வந்து ஒரு கிளினிக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தடன்னு ஓடி வந்துடுறான். அம்மா, ஐ ஒன்ட் கோ தேர் வாட் ஹேப்பன்ரா அப்படின்னா, இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இங்கே இருப்பேன். ஸோ அவங்க மாமனார் இருந்தார். என்னன்னு தெரில, பையன் இப்படியே வர்றான், நீங்கள் கொஞ்சம் பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி. சரி நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப வயசாகிடுச்சவருக்கு. அதனால் அவரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறத நிறுத்திட்டார், இப்போ இருக்கார். ஸோ அவர் வந்து கீழ்தளத்தில் இருக்கிறதுனால அவர் நான் வச்சுக்கிறேன், நான் பார்க்குறேன். பட் அந்த அப்பா வந்து அடிக்கடி வந்து என்ன இங்கேயே வந்து உட்காந்துட்டுருக்குறேன், நீ மேலே வரமாட்டியா அப்படின்னு அந்த பையனை கூப்பிடு. ஸோ சம்டைம்ஸு போயிட்டு அப்படி வரும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், அவர் வந்து ஹீ இஸ் நாட் பிஹேவிங் ப்ராப்பர்லி வித் மீ, என்னோட சரியாக வந்து பிஹேவ் பண்ணல, நான் போக மாட்டேன். தென் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு சந்தேகம் வருது. அப்போது கீழே வந்த குழந்தைய ஒரு நாள் என்ன பண்ணுறா, இவளோட ஃப்ரெண்டோட டாக்டர் ஒரு பொண்ணு வரா. அப்போ சரி இப்போ தான் வந்துட்டால, அவளுக்கு ஒரு பேர் வைப்போம், ஸ்னேகான்னு. ஸ்னேகா ஹஸ் கம், நீங்கள் 2 பேருமா போய் விளையாடுங்க, நீங்கள் கேரம் விளையாடுங்க அப்படி. அப்போ இந்த 2 குழந்தைகளும் போய் கேரம் விளையாட போகுது. அப்போ போன உடனே அந்த அங்கிள் வந்து கூப்பிட்றாரு, யார், இவளோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்றாரு, வாங்க என் ரூமில் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நோ ஐ ஓன்ட் கம் அப்படின்னு. அப்புறம் அவர் ரொம்ப கம்பல் பண்ணுறாரு, ஏய் யுவர் ஃபாதர் இஸ் ஆஸ்கிங் நோ, அந்த மேல் தட்டுக்கும், அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு. சரி நாங்கள் போய் பார்த்தா டிவி தான் இதுதான் போட்டு ஓடுது. அப்போ இட் இஸ் போரிங் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, நீ வந்து என் ரூம் விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு டேப் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து அந்த கேரம் போர்டுக்கு நடுவில் வச்சிடுறாரு. அண்ட் அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு நீ விடணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் பக்கத்தில் உட்காந்து பாரு, இல்லைன்னா போகலாம். பட்டு அதில் வந்து ஒரு வித்தியாசமான படம் வந்து போகுது. ஐ செட் நோ, தட் இஸ் வை ஐ எம் நாட் என்டரிங் ஹிஸ் ரூம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் எந்திரிச்சு ஓட்டமாக ஓடி கீழே வர்றாங்க. கீழே வந்த உடனே தடன்னு வந்த உடனே அந்த பொண்ணுக்கும் ஒரு அதிர்ச்சி, பயம், இவனுக்கா தாங்க முடியல, அப்படி அழுகிற அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு. அந்த டைமில் தான் விஷயம் எல்லாமே வெளியே வருது. அப்புறம் இப்போவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால் இதை விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் இவன் மாமனார்கிட்ட போகிறான், குழந்தையும் அழைச்சிட்டு போகிறான். குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சொல்கிறான். நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், அப்போ எனக்கு இந்த அளவுக்கு சீரியஸ்ன்னு தெரியாது, ஏதோ ஹேரஸ் பண்ணுறாருன்னு தான் நினச்சேன். ஏன்னா என்ன ஹேரஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஹேரஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஹீல் பி ஹாப்பி அப்படின்னு நினச்சேன். சில பேருக்கு எப்படின்னா மற்றவங்களை துன்புறுத்துன்னு அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும், சேடிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குன்னு தான் நினச்சேன். பட் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது மாமா, இந்த மாதிரி நடக்குது. அவருக்குமே தலை குனிவிதான், அவருக்குமே. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் அங்கே போகாத, உட்காருன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஏதோ அப்பா மகனும் பேசியிருப்பாங்க, எதுவுமே இவங்ககிட்ட சொல்லலை. பட் இந்த பொண்ணு இவரை நம்பி தான் இருக்கா. தொடர்ச்சியாக அந்த பையனை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல அப்பா. ஆனால் இவன் சொல்லிட்டான், நான் போக மாட்டேன். ஸோ அந்த டைமுக்கான அவன் ஸ்கூலை விட்டு வந்த உடனேயே பிஸியாக இருக்கிறதுக்கு எங்கே அனுப்பலாமோ அதை அனுப்பி அப்படியெல்லாம் அந்த பொண்ணு என்னென்னவோ மேனேஜ் பண்ணுறான். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்பா இறந்து போய்ட்டுறாரு. ஒரு 2-3 வருஷத்தில் அப்பா இறந்து போய்ட்டு. யாரப்பா? பையனோட அப்பா, அதாவது அவன் பொண்ணோட மாமனார் வந்து இறந்து போய்ட்டுறாரு. இப்போ யாரும் இல்லை அந்த வீட்டில். யார் இருக்கா? இவங்க கிளினிக்கில் இருப்பாங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், அவர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய கேள்விப்பட்ட பிறகு அந்த ஆளோட பேசுகிறதையே இவ விட்டுட்டான். எந்த உறவும் அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே இல்லை. தன்னுடைய கடமை செய்யணும், என் குழந்தைய பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா ஏதோ ஒன்று எதிர்த்து ஏதோ பேசும்போது ஒரு நாள், ஏன் வரமாட்டானா மேலே, பையன் என்கிட்ட இருக்க மாட்டானா, நீயே தான் வச்சுப்பியா, நீயா தனியாக பெற்ற, இந்த மாதிரி எல்லாம் இதை ஒட்டிய நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் அவர்களே பேசினதில்லை. ஆனால் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வந்தபோது அவன் வரமாட்டான், அவங்ககிட்ட கூப்பிடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான். பக்கத்தில் இந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து
அடிச்சிட்டான். அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போது ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி, பாரம்பரியான மரியாதை உள்ள ஒரு குடும்பம் அந்த ஏரியாவில்னா, அந்த ஏரியாவில் தானே ஸ்டேஷனில் போய் கொடுக்கணும். அதை போய் கொடுக்கும்போதே என்ன அவங்களா இவங்களா அப்படின்னெல்லாம் வரும்ல. அப்புறம் அவங்க வந்து போட்ட உடனே ஒரு சிஎஸ்ஆரே அவளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, வேண்டாங்க வேண்டாம், இதுக்கு மேலே எல்லாம் விசாரிக்க வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, திரும்ப இந்த பையனை ஏதோ தப்பு நடக்கவும் அந்த பையன் அதே நிலையிலேயே அம்மா கிட்ட வரவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இதுக்கு மேலே இவனை சகிக்க முடியாது, என்ன அடித்தா கூட நான் தாங்கிப்பேன், என் பையனை இப்படி வந்து சித்திரவதை பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நேராக திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். இந்த குழந்தைக்கு என்னென்ன நடந்ததோ அது அத்தனையும் எழுதித்தரோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய போக்சோ கேஸு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேஜில் சூளமேட்டில் ஒரு பாதிரியார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய பசங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், இல்லை காசு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுவார் மேலே. இதெல்லாம் கேசஸாக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. அந்த மாதிரியான என்ன ஒரு குழந்தைகள் மேலே பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற ஒரு மனிதனாக அந்த மனிதன் இருந்திருக்கிறார். அதோட சரி, நேராக வெளியே வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வண்டியை வர சொன்னாங்க, தான் கொண்டு வந்த பொருளெல்லாம் ஏற்ற சொன்னாங்க. இந்த அம்மா, இந்த டாக்டரு எடுத்துகிட்டு போய் இவங்க ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அதே வீடு. அந்த வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு 3 days இருக்காங்க அங்கே. அதுக்குள்ளே அந்த ஏரியாவிலேயே பார்த்து தனியாக ஒரு இடம் வீடு பார்த்து வீடை ஒரு வாடகைக்கு எடுத்து தன்னுடைய சாமான்லாம் கொண்டு போய் போட்டு தனி வீடு தனி கொடுத்துற மாதிரி இருக்கு. நான் இந்த நிலைமையில் அவர் வரார், வந்து கேஸை போடுறார். எந்த காரணமும் இல்லாமல் என் மனைவி வெளியே போய் விட்டாள், நான் அவளை அப்படி பார்த்துட்டேன், கிளினிக்கே கொடுத்துட்டேன், அத்தனையும் சம்பாரிச்சா, அவள் வந்து நல்ல மேலே வந்த உடனே விட்டுட்டு ஓடி, இந்த மாதிரியான விஷயங்கள். அவள் ஒரு பெண்ணாகவே நடந்துக்க மாட்டா, எனக்கு மன வாழ்க்கை இதெல்லாம் இல்லை, ஆனாலும் என் குழந்தை என் மனைவி வரணும், இத்தனைக்கு பிறகும் கூட நான் அவளை நேசிக்கிறேன், அவள் எனக்கு வேணும், என் குழந்தை எனக்கு வேணும், அதனால் ரெஸ்டிடியூஷன். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வரோம், புரிஞ்சுதா? அப்போ இதெல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இது என்ன கேஸை விட்ரா வாங்கலை அவங்க. எந்த கேஸை செகண்டாக போட்டது வாங்கல. அதுக்கப்புறம் இதையெல்லாம் நம்ம எழுதி தானே ஆகணும். கோர்ட்டில் அத்தனை விஷயமும் நம்ம எழுதுகிறோம். இவர் நம்ம எழுதின உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான 2 வக்கீலுங்க 4 பேரோட வந்து அதெல்லாம் நடந்தது. அதில் சொல்கிறாரு, இந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் அ லெஸ்பியனு, இவளுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் கனெக்ஷனு அப்படின்னெல்லாம் தப்பாக பேசுகிறாரு. இவ ஆண் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவா, இவ அப்படி இப்படின்னு எல்லா விதமான ஒழுக்கம் தவறியது எல்லாம் பண்ண மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களையா சேர்த்து கோர்த்து போட்டு அதெல்லாம் பண்ண ரொம்ப உத்தம நாட்டை பண்ணுறேன். நான் அந்த மாதிரி பண்ணலை, யாராவது இப்படி பண்ணுவாங்களா, நான் அந்த மாதிரியெல்லாம் என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க ஒன்று போட, நம்ம ஒரு ரிப்ளை போட, ரிஜாயிண்டர் போட, அப்புறம் தான் நாங்கள் போட்டோம். கேஸே நடத்தவே விட மாட்டாப்புல, எது பேசினாலும் அங்கேருந்து நம்மளையே தான் பார்த்துட்ருப்பாப்புல, கண்ணு விழி கூட மாறாமல் அப்படியே பார்த்தோம். அதாவது த்ரெட்டனிங் சம்படி பை த வெரி லுக், புரியுதுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம், இவ்வளையும் ஹாரஸ் பண்ணுறது, போக வர ஏதாவது நின்றுட்டு பேசுறதெல்லாம். அப்போ நாங்கள் சொன்னோம் ஜட்ஜுக்கிட்ட, இவருக்கு மனநோய் இருக்குது, அதனால் இவரை வந்து நீங்கள் அசஸ்மெண்ட்டுக்கு, கிளினிக்கல் இவாலுவேஷனுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்போது நீதிமன்றமே கவனித்தது, மேலும் இருந்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து ஃபீமேலும் இருந்தாங்க. எல்லாருக்கும் இவருடைய நடை, உடை, பேச்சு, அந்த சிரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போதே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் அவங்கள அனுப்பி வச்சாங்க. அவன் சொல்லிட்டான், நான் மட்டும் போக முடியாது, அவள் வரணும், அவள் தான் மென்டலி சிக்கு, அவள் தான் பெண்ணோட உறவுகள்றவ, அப்படி இப்படி ஏதோ அசிங்கமெல்லாம் பேச உடனே அவன் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் நீதிபதியை கூப்பிட்டு, அவங்க போகணுங்கிறது தானே உங்கள் நோக்கம், அதனால் சரி போகிறேன்னு சொல்லிட்டு போங்களேன், இப்போ என்ன ஆகிடும், இஃப் யூ ஆர் நார்மல் இட் இஸ் கோயிங் டு கம், த ரிசல்ட் வில் சே ஸோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்களும் சொன்னோம், பரவாயில்ல நீங்கள் போங்க, 2 பேரும் ஒன்றா வச்சு போக மாட்டோம், அவர் போய் பார்க்கட்டும் தனியாக, நான் போய் தனியாக பார்க்குறேன், நீங்கள் எந்த டாக்டர் சொல்கிறீங்களோ அதை பார்க்குறேன். நம்ம நக்கீரனில் வருவாங்களே ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் அம்மா, அந்த அம்மா கிட்ட தான் போகிறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை அதனால். அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க,
இவரும் பயங்கர நடிப்பெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. கொண்டு ஏதோ கேமரா வச்சுக்கிட்டு எல்லாம் படம் எடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னமோ நடந்திருக்குது. அதை தாண்டி அவரை ஒரு பெஸ்ட்டு டாக்டர் ஒருத்தர் அனலைஸ் பண்ணி இவங்களும் பார்த்து ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட அப்படிலாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணும் போயிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் இவருக்கு வந்து மனநிலையில் பாதிப்பு இருக்குது. அதாவது பேசுகிற மொழி வந்து எப்படி, கண்கள் எப்படி, அந்த இதுக்கு எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதை வச்சு அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்தது. அப்போ எதுக்காக இந்த ரிப்போர்ட்டே வர வச்சதுன்னு நாங்கள் நினச்சேன்னா, கஸ்டடி கேட்டு குழந்தைக்கு கேட்டிருந்தாப்புல. ஏற்கனவே அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அந்த பொண்ணு அடி வாங்கிட்டு கூட அங்கேயே இருந்திருக்கும். அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சரி, நாங்கள் சொல்கிறத ஜட்ஜு நம்பணும்னு என்ன இருக்குது? 2வது, குழந்தைய அந்த ஸ்டேஜில் அங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது. ரொம்ப சின்ன பையன், புரியுதுங்களா? அதனால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி 2 பேரும். அதை தாண்டியும் ஒரு மேல் ஜட்ஜு வந்தாங்க. வந்துட்டு இல்லை, ஒரு 2 hours அப்பா தானே, போய் அவங்க பேசி அழுகும்போது அப்பா தானே அதனால் நினச்சிட்டு அவங்க குழந்தை பேசவே பேசாது. எனக்கு வந்து விசிட்டேஷன் வேண்டாம், நான் போகலை, எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு see that man அப்படின்லாம் என்னென்னவோ சொல்லி பார்த்துச்சு. அப்புறம் கடைசியாக கோர்ட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சி தான் செய்கிறது. பட் அதுக்குள்ளே இந்த கேஸ் நடந்து ப்ரூவ் ஆகணும்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் 2 பேருமா வந்து ப்ரூஃப் ஆஃப் டெத் போட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் போடும்போது தான் நிறைய விஷயங்கள் முதல்ல ஒரு மாதிரி சொல்லுவாப்புல, அப்புறம் பார்த்திங்கன்னா அதையே வேறு மாதிரி சொல்லுவாப்புல. அப்போது இருந்த நீதிபதி கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க, இது சரியில்லை, ஆள் எப்படி வேணாலும் மாற்றி பேசுகிறாங்க அப்படி. என்ன காரணத்தினாலன்னு வேண்டாம், ஆனால் அந்த கேஸில் உயிர் கொடுத்து வந்து அந்த கேஸை நடத்தினோம். நான் மட்டும் நடத்தினோம். அதனால் அந்த கேஸில் கடைசியில் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த பொண்ணு டிவோர்ஸ்க்கு போட்டிருந்தான். அதுக்கு பதிலுக்கு போடும்போதே கவுண்டர் கிளைம் முறையில் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தது தான் பேசாமல் இருந்திருப்பேன், எப்படி இருந்தாலும் எல்லாம் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தான் ஆகணும். இப்போ வந்தாச்சு, வந்து 4 பேருக்கு தெரிஞ்சாச்சு, அதனால் நான் டிவோர்ஸ் தான் கேட்குறேன்ட்டேன். கடைசியில் அந்த டாக்டர் பொண்ணுக்கு நாங்கள் வந்து பெரிய அளவில் அது வெற்றிகரமான ஒரு விஷயமாக முடிஞ்சது. நான் சொல்கிறது வந்து அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் எத்தனை நாள் தான் போச்சு தெரியுங்களா? அந்த கணவருடைய வக்கீல் கேட்குறாரு, நீங்கள் தலையை இப்படி தான் வச்சுருப்பீங்க, உங்ககிட்ட ஆண்மன் கிராப் வெட்டின மாதிரி இப்படி போடுவாங்கள்ல, அதுதான் போட்டிருப்பாங்க அந்த பொண்ணு. அந்த வக்கீலுக்கு அது தெரிஞ்சிருக்கு, அது கிராப் மாதிரி தெரிஞ்சிருக்குது. உங்கள் நடை உடை, நீங்கள் பெண்ணை உடுத்துகிற ஆடையை தான் உடுத்துறீங்களா அப்படின்னு. அது என்னங்க பெண்ணு உடுத்துகிற ஆடைன்னு, ஜீன்ஸ் இன்னைக்கு எல்லா பெண்களும் தானே போடுறாங்க, குர்த்தி அதுக்கு மேலே போட்டுக்கிறாங்களா பொண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, நீங்கள் பெண்களோடு தான் தொடர்பு. அவ்வளோ கேவலப்படுத்துனாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு போன உடனே நீங்கள் போய் உட்கார்ந்த இடத்துல தான் இதெல்லாம் இருந்தது, நீங்கள் அவங்கள தான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தீங்க, அதனால தான் கணவருடன் உறவு கொள்ளல். ஐயோ, கேவலப்படுத்துறதுன்னு சொல்கிறேங்க. நீங்கள் பல பர்சனல் விஷயங்கள் கேட்கும்போது என் நம்மாலே காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. ஆனால் அந்த பொண்ணு ஸ்டபர்னாக நின்னாங்க. கம் வாட்மே, நான் என்ன நடந்ததோ அத்தனை விஷயத்தையும் நான் பேசுவேன் அப்படி. அவள் மன உறுதி, தெளிவான பதில்கள், அந்த ஆள் சொன்ன பொய்யான நிறைய விஷயங்கள், அப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஃபஸ்ட்டு அடித்த போதே அவ்வளோ அன்பாக இருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், அவள் மோசமானவளாக இருந்தா, லெஸ்பியனாக இருந்தா, தப்பானவளாக இருந்தா, இதெல்லாம் நடந்திருந்தா அந்த ஆள் எதுக்காக நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சரிம்பாங்களா? திரும்பி வரணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. அப்புறம் அதுதான் விஷயமே. அதனால் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு கூட இந்த பொண்ணு சொல்லிட்டா உறுதியாக கிடையாதுன்னு. அதில் கரெக்டாக அந்த டைமில் வந்த ஜட்ஜு சரியாக புரிஞ்சிட்டதுனால அந்த விஷயத்தில் அவளுக்கு வந்து விவாகரத்து வழங்கினாங்க. அவர் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காசு பணம் வரவு செலவு லாக்கரை உடைச்சாத நகையை எடுத்தால் என்னென்னவோ போட்டார் சார் அவர். எத்தனையோ நாளெல்லாம் எல்லாருமே நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது எப்படி போச்சுன்னு தெரிஞ்சதுனால இந்த வெற்றியே போதும்னு நிம்மதியாக இருந்தது. இது ரொம்ப கனமான ஒரு கதை. ஆமாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து எப்படி உறுதியாக இருந்தாங்கன்னா எதையும் சாதிக்க முடியும், எதையும் வென்றெடுக்க முடியும். ஒன்று சாதித்தது தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மருத்துவராக அந்த பெண் வர முடிஞ்சது. 2வது
எவ்வளவோ மோசமாக கேள்வி கேட்டு, எவ்வளவு அசிங்கமாக. உங்களுக்கு தெரியும்ல, முன்ன காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ரேப் விக்டிம்னு சொல்லி யாராவது போய் நின்னா என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி கேட்டாலும் அசராமல் தைரியமாக நின்று உண்மையிலேயே அவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோ அழகாக அது நடத்துகிறாங்க. நல்ல சிந்தனை, செயல்பாடு. இன்றைக்கு தனியாக நல்ல ரோரிங் ப்ராக்டிஸோடு இருக்காங்க. அவங்க பையன் கூட இப்போ டாக்டர் ஆகிட்டாரு. பையன் இதில் மேம் ஒரு டாக்டர்னா ஒரு பொது பிம்பம் இருக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்க, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார். எல்லா டாக்டரையும் அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். பெரும்பாலான டாக்டர்கள் நல்லவங்க தானே. 100க்கு ஒரு 5%, 10% ஏதாவது இந்த மாதிரி இருக்கலாம். உண்மையிலேயே டாக்டர்கள் செய்கிற சேவை சமுதாயத்திற்கு பெரிய விஷயம். என்னால் அவங்கள குறை சொல்ல முடியல. 1 2 இருக்காதா? இப்போ இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் திருட இருக்கான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், இல்லை ரேப் பண்ணுறவன் இருக்கான், போக்ஸோ அஃபென்சஸ் பண்ணுறவன் இருக்கான். எல்லாரும் ஏதோ ஒரு ஆளாக தானே இருக்கும். ஏதாவது ஒரு அதே தானே சார் டாக்டர்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயம். வந்து மேடம் நீங்கள் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்க ரொம்ப தனிப்பட்ட முறையில் பாதிச்சிச்சுன்னு. நீங்கள் சொன்னீங்க அது கேட்குறப்ப எங்களுக்கு பாதிச்சிச்சு. இப்போ கமெண்ட்டில் அது சொல்லுவாங்க, கேட்குற எல்லாருக்கும் ஒரு கனமான ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.